விதைக்கப்பட்டிருக்கிற பயங்கள், implanted fears. 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் ஒரு சில வசனங்களை நான் வாசிக்கிறேன். எலியா செய்த எல்லாவற்றையும் அவன் தீர்க்கதரிசிகள் எல்லாரையும் பட்டயத்தாலே கொன்று போட்ட செய்தி அனைத்தையும் ஆகாப் யேசபேலுக்கு அறிவித்தான். அப்பொழுது யேசபேல் எலியாவினிடத்தில் ஆள் அனுப்பி, அவர்களில் ஒவ்வொருவருடைய பிராணனுக்கு செய்யப்பட்டது போல நான் நாளை இந்நேரத்தில் உன் பிராணனுக்கு செய்யாதே போனால் தேவர்கள் அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் எனக்கு செய்ய கடவர்கள் என்று சொல்ல சொன்னாள். அவனுக்கு அது தெரிந்த போது எழுந்து தன் பிராணனை காக்க யூதாவை சேர்ந்த பெயர்சபாவுக்கு புறப்பட்டு போய் தன் வேலைக்காரனை அங்கே நிறுத்திவிட்டான். அவன் வனாந்தரத்தில் ஒரு நாள் பிரயாணம் போய் ஒரு சூரை செடியின் கீழே உட்கார்ந்து தான் சாக வேண்டும் என்று கோரி, போதும் கர்த்தாவே, என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும், நான் என் பிதாக்களை பார்க்கிலும் நல்லவன் அல்ல என்று சொல்லி ஒரு சூரை செடியின் கீழ் படுத்து கொண்டான். ஆமென். இந்த சம்பவம் நடக்கிறதுக்கு முன்னாடி இருந்த காரியங்களை பார்த்தோம் அப்படின்னா, அவன் தைரியமாய் நின்று பாகாலின் தீர்க்கதரிசிகள் எல்லாம் எதிர்த்து நிற்கிறான். அவர்கள் 2 பேரும் ஒரு போட்டி வைக்கிறாங்க. எந்த தெய்வம் அக்கினினால பதில் கொடுக்குதோ அதுதான் உண்மையான தெய்வம் அப்படின்றான். அவ்வளோ பாகாலின் தீர்க்கதரிசிகள் தங்களை கீறி கொண்டு ரத்தத்தை வர வச்சு காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் அவங்க கத்துறாங்க, கூச்சல் போடுறாங்க, ஒண்ணுமே நடக்கல. ஆனா எலியா பலிபீடத்தை செப்பனிட்டு குடங்குடமாய் அந்த பலிபீடத்தின் மேல தண்ணி ஊற்றி அந்த தண்ணீர் பலியையும் விறகுகளையும் நினைத்து அந்த பலிபீடத்தை சுற்றி வெட்டிருந்த அந்த வாய்க்காலை தண்ணீர் நிரப்பி இருந்த பொழுது அவன் ஜெபித்தான். கர்த்தர் பதில் கொடுத்தார். அல்லேலூயா. அக்கினி இறங்கி வந்தது. எலியா எப்படிப்பட்ட மனுஷன் பாருங்க. அவர் ஜெபித்தார், பரலோகத்திலிருந்து அக்கினி இறங்கி பலியை பட்சித்து போட்டது. அப்ப அங்க ஒரு பெரிய நேஷனல் டிரான்ஸ்பர்மேஷன் நடக்குது. இதுவரைக்கும் விசுவாசியா இருந்த ஜனங்கள் எல்லாம் இப்ப சொல்றாங்க, கர்த்தரே தெய்வம் என்று அறிக்கை பண்றாங்க. அல்லேலூயா. கர்த்தரே தெய்வம் என்று இஸ்ரவேல் ஜனங்கள் முழங்கத்தக்கதான அளவு ஒரு மாற்றத்தை கொண்டு வந்த தேவ மனுஷன். அவ்வளோ பெரிய ராஜா ஆகாப் அவனை போய் நேரடியா நின்று பார்த்து, என்னுடைய வார்த்தை இல்லாமல் தேசத்துல மழை பெய்யாது என்று சவால் விட்டு சொல்லி வந்த தேவனுடைய மனுஷன், பாகாலின் தீர்க்கதரிசிகளை தன் சொந்த கைகளிலால அழித்து போட்ட அவ்வளோ வல்லமையுள்ள ஒரு தீர்க்கதரிசி இன்னைக்கு ஒரு இடத்துல ஒரு சூறை செடியின் கீழே படுத்து கொண்டு நான் சாக வேண்டும் என்று சொல்லுகிறார். என்ன நடந்துச்சு? இவ்வளோ பவர்ஃபுல்லான ஒரு மேன் ஆஃப் காட் இப்ப நான் சாகணும்ன்றாரே. வாட் ரியலி ஹேப்பன்ட்? அப்ப பாருங்க, நடந்த எல்லாவற்றையும் அந்த தேசத்தில் இருந்த ராணி யேசபேல் கேள்விப்பட்டு அவள் ஒரு வார்த்தையை சொல்லி அனுப்புகிறாள். அவ என்ன சொல்றா அப்படின்னா, நாளைக்கு இந்நேரத்துல உன்னுடைய தலை உன்னுடைய உடம்புல இருக்காது. அந்த பாகாலின் தீர்க்கதரிசிகளை செய்தது போல நான் உனக்கும் செய்வேன் என்று சொல்லி அனுப்புகிறாள். நல்லா பாருங்க, ஜெசபேல் did not right away destroy the man of God. She only planted a word that will bring fear into him. She only used the means of intimidation to scare this man of God. இவ்வளோ வல்லமையுள்ள மனுஷன் அந்த ஒரு வார்த்தை அவன் காதுகளில் அவன் மனதில் இருந்த உடனே அவன் இதுவரைக்கும் கர்த்தரால நடத்தப்பட்ட விதங்களை எல்லாம் மறந்து நான் செத்தா நலமா இருக்குன்னு சொல்ற அளவுக்கு அவர் லைஃப்ல ஃப்ரஸ்ட்ரேஷனும் ஃபெடப்பும் அவருக்கு சேர்ந்தது. என்னன்னா, ஒரு சின்ன பயமுறுத்துகிற நினைவு வார்த்தை அவருடைய ஆழ் தத்துவத்தையே மாற்றிவிட்டது. இன்னைக்கு நான் சொல்றேன், நம்மை இப்படிப்பட்ட தருணங்களுக்கு தள்ளும்படி பிசாசு பயன்படுத்துகிற ரொம்ப முக்கியமான ஒரு வெஹிக்கிள் என்ன அப்படின்னா ஃபியர். பயத்தை அவன் பிரயோகப்படுத்தி நம்ம வாழ்க்கைக்குள்ள விடுகிறான். இன்டிமிடேஷன் தான் உங்களை பயமுறுத்தி, உங்களை அச்சுறுத்தி, உங்களுடைய விசுவாசத்தை குலைத்து, ஆண்டவர் மேல இருக்கிற நம்பிக்கையை அசைய வச்சு அப்படியே உங்களை டெஸ்ட்ராய் பண்ணுன்ற ஒரு நோக்கத்துல அவன் பண்ற ஒரு பெரிய சதி என்னன்னா, பயமுறுத்துகிற எண்ணங்களை உங்களுக்குள்ள வைக்கிறான். இவ்வளோ பெரிய தேவ மனுஷனுக்குள்ள ஒரே பயமுறுத்துகிற எண்ணம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். யேசபேல் ஆளை வச்சு நாளைக்கு உன்னை கொல்ல போறேன்னு சொல்ற, அவ கொல்லணும்னு நினைச்சா அந்த நிமிஷம் அன்னைக்கே அழித்து முடிச்சிருக்கலாமே இல்ல? எவ்வளோ அது இஸ்ரவேலுடைய ராணுவம் முழுவதும் தன்னுடைய கண்ணனுடைய கமாண்ட்ல தான் இருக்குது. ராணி சொன்னா மாட்டேன்னு யாரும் சொல்ல போறதில்ல. எலியாவுடைய தலையை வாங்கணும்னா அன்னைக்கு அந்த சாயந்தரமே முடிச்சிருக்கலாம். ஆனா அவள் ஒரு வார்த்தையை சொல்லி அவனை பயமுறுத்து செய்கிறாள்.
இவரும் பாருங்களேன், வசனம் சொல்லுது வனாந்திரத்திலே ஒரு நாள் பிரயாணமாய் நடந்து போகிறார். அதுக்கு முன்னாடி அவர் இருந்த இடத்துல இருந்து பெயர் சபாக்கு வருகிறார். அவ்வளவு தூரம் நடந்து அதுக்கப்புறம் வனாந்திரத்துல அந்த ஒரு நாள் முடிஞ்சிருச்சு தானே. அந்த ராணி சொன்ன அந்த ஒரு நாள் கெடு முடிஞ்சிருச்சு. ஒரு நாள் இவர் நடந்து வேற ஊருக்கே வந்துட்டாரு. ஆனாலும் அவருக்குள்ள அந்த இடத்துல பாருங்க, போதும் கர்த்தாவே, நான் சாக வேண்டும், பயம் இதை தான் செய்யும். ஆக்சுவலா அந்த த்ரெட் இஸ் ஓவர். The time given for the threat is over. Instead, in spite of all that, அவங்க பார்த்தீங்கன்னா அவருடைய மனசெல்லாம் நான் போதும், நான் மரித்தால் போதும். உங்களை எல்லாரையும் பார்த்து சொல்றேன், இன்னைக்கு ஆண்டவர் நம்மகிட்ட விரும்புகிற மறுரூபம், பயத்தை எதிர்த்து நில். அல்லேலூயா. பயத்தை எதிர்த்து நில். என்ன ஒரு காரியம் மனசுல பயத்தை கொண்டு வந்திருந்தார், ஹல்லேலூயா. எனக்கு ஒரு சகோதரி ஃபோன் பண்ணி ஜெபம் பண்ணாங்க. எனக்கு ஒரு சின்ன லம்ப் மாதிரி என் சரீரத்தில் இருக்குது, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அண்ணன். என்னம்மா, ஏமா பயப்படுற? அவங்க சொல்றாங்க, எங்க அம்மாவுக்கு இதே மாதிரி இருந்து அது கேன்சர்னு சொன்னாங்க, எனக்கு பயமா இருக்கு அண்ணன். ஹல்லேலூயா. நிறைய நேரத்தில் பாருங்க, ஒரு பிளான்டட் தாட், இட் வாஸ் லைக் தட் ஃபார் தெம். Maybe it is the same for me also. ஒரு planted thought, அந்த சரீரத்திற்குள்ள உண்மையாவே அப்படிப்பட்ட வியாதி இல்லைனா கூட இந்த நெகட்டிவ் தாட்ஸ், எதிர்மறையான எண்ணங்கள், பயங்கள் அந்த வியாதியை ஈர்த்து சரீரத்துக்குள்ள கொண்டு வந்து விட்டுரும். நான் சொல்றேன், இன்னைக்கு எதெல்லாம் காமிச்சு பிசாசுங்களை பயமுறுத்தி இருக்கிறானோ அந்த பயத்தை புறம்பே தள்ளு. அல்லேலூயா. இது பெரிய கொடுதியான வியாதியா தான் இருக்கும். இந்த வீடு நீ கட்டி முடிக்க மாட்ட. ஐயோ, இந்த ஜனங்களுக்கு முன்னாடி ஒருவேளை நீ வெட்கப்பட்டு போனாலும் போயிடுவ. உன் பிள்ளை இந்த காலேஜ் எஜுகேஷன் முடிக்கிறது ரொம்ப கஷ்டம்தான். நல்ல இடத்துல உனக்கு ஒரு வரன் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம்தான். என்னென்னலாம் காரியத்தை காமிச்சு பயமுறுத்தி இருக்கிறானோ, உனக்கு அழகு இல்லை, உனக்கு படிப்பு இல்லை, உனக்கு போதுமான அனுபவம் இல்லை, எதெல்லாம் காமிச்சு உன்னை குறைத்து மதிப்பிடும்படி பிசாசு சொல்றானோ, சபையே, தேவ பிள்ளையை எதிர்த்து நில். அல்லேலூயா. நான் ஒரு வசனத்தை சொல்றேன், மறந்துடாதீங்க. வசனம் சொல்லுது, தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடுக்கல. அல்லேலூயா. தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடுக்கல. ஆமென். வேதம் சொல்லுது, அன்பும் பலமும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். அதனால என்னென்ன காரியங்கள் அச்சுறுத்தும்படி, பயமுறுத்தும்படி, உங்களை இன்டிமிடேட் பண்ணி, உங்களை கிராஸ் பண்ணும்படி என்னென்ன காரியங்களை சத்துரு உட்புகுத்திருக்கானோ, இன்றைக்கு ஆவியானுடைய பலத்தோட அதை எதிர்த்து நிற்கும்படி ஆண்டவர் விரும்புகிறார். அப்ப இன்றைக்கு தேவன் நம்ம லைஃப்ல விரும்புகிற மறுரூபம் என்னன்னா, நோ ஃபியர். ஹல்லேலூயா. பயத்தை எதிர்த்து நில்லு, பயத்தை புறம்பாக்கி தைரியம் உள்ளவனாய், பயம் இல்லாதவனாய் இரு என்று ஆண்டவர் சொல்லுகிறார். கர்த்தர் ஒருவருக்கு பயப்படுகிற பயத்தை தவிர வேற எந்த பயமும் இல்லாம இருங்க. உங்களோடு இருக்கிற ஆண்டவர் பயத்தின் ஆண்டவர் அல்ல, பலத்தின் ஆண்டவர். God bless you.